வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டான இப்படி கூட இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகாவில் வந்து பாகல்கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல சேர்ந்த ஒரு பையன் வந்து அபிஷேக். அந்த பையன் வந்து 10th போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கிறான். எழுதிட்டு இப்போ நேற்று தான் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்தப்போ அதில் எவ்வளோ வாங்கியிருக்கிறான் மார்க்குன்னா 625க்கு 200 மார்க் வாங்கியிருக்கிறான். யோசிங்க, அவுட் ஆஃப் 625 200 தான் வாங்கியிருக்கிறான் அந்த பையன். அதுலேயும் வந்து எத்தனை சப்ஜெக்டில் ஃபெயில் அப்படின்னு பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஃபெயில். 6 சப்ஜெக்ட்னா எல்லாத்துலேயும் ஃபெயிலு. 200 தான் வாங்கியிருக்கான். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஒன்று திட்டுவோம், ஒன்றில் கூட அதாவது நிறைய திட்டுறதுக்கு நிறைய ஒரு காரணம் இருக்குது. அவ்வளோ சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனதை வச்சு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒரு கொஞ்சமாச்சும் பாஸ் பண்ணிடக்கூடாதா ஒன்று. அடுத்தா நீ என்னத்தை படித்த, நீ படிக்கவே இல்லை, நீ வந்து டிவி பார்த்த, செல்லு பார்த்த, இப்படிலாம் சொல்லியிருப்போம். அடுத்தது கம்பேரிசன், வீட்டில் உள்ள பசங்களை கம்பேர் பண்ணி சொல்லுவோம். இல்லைன்னா அடுத்த வீடு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணி அந்த பசங்களும் உங்களை தானே படிக்கிறாங்க, அவங்க வாங்கலையே போலேன்னு பயங்கரமாக சில பேர் அடிக்கவும் செய்வாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க, இது மாதிரி ஒரு மூஞ்சை காட்டுவாங்க, சுத்தமாக பேச்சை வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளோதும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டில் கூட பாஸ் பண்ணலேன்னா. ஆனால் இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணின்னு கேட்டால் நம்மளுக்கே ரொம்ப எத்தனை பேர் தெரியும்னு தெரியல, நம்மளுக்கே ரொம்ப ஆச்சு. இப்படி ஒரு அப்பா அம்மாவா அது மாதிரி நம்மளுக்கு தோணும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையன் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 கேக், ஒரு கேக் இல்லை 2 கேக் ஆர்டர் பண்ணி அந்த கேக்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது 625க்கு 200 தான் எடுத்திருக்கான், 32% தான் எடுத்திருக்கான்னு அதையும் அந்த கேக்கில் மென்ஷன் பண்ணி அந்த பையன் பேரை போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவ்வளோ பெருமையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனை அவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம கேட்டாலே சொன்ன பைத்தியமாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு நினப்போம். ஆனால் உண்மையிலே அவங்க பண்ணுற விஷயம் வந்து அவ்வளோ கரெக்டான விஷயங்க. ரொம்ப நம்ம நெகிழ்ச்சியாக இருக்குது, மனசை அப்படியே டச் பண்ணி அவ்வளோ அவங்க பேரண்ட்ஸ் நினச்சா அவ்வளோ பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன வார்த்தை சொல்கிறேன்னே தெரில. யாருங்க பண்ணுவோம் இது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஒரு சப்ஜெக்டில் போயிருந்தா கூட பரவாயில்லமோ, இல்லை நீட் எக்ஸாம் எழுதி இல்லை சரியாக எழுதுனா பரவாயில்லமா நெக்ஸ்ட் டைம் எழுதலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ இது பண்ணுறப்பையும் என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம், சரி ரொம்ப உடஞ்சி போயிடுவானா சொல்லிட்டு பரவாயில்லப்பா சரி நல்லா படித்து எழுது அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி வைப்போம். எப்படின்னா இருந்தாலும் நல்லா சின்சியராக படிச்சிருக்கலாம் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் சொல்லுவோம். மனசுக்குள்ளே அவ்வளோ கோபம், வலி எல்லாமே இருக்கும். அதான் அதை மீறி யார் கேக்கு வாங்கி அதுவும் கிண்டலுக்கா இல்லைங்க, உண்மையிலேயே பண்ணியிருக்கிறாங்க, கிண்டல் கூட பண்ணல. எப்படின்னா அந்த பையன் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்பா வந்து என் பையன் வந்து நல்லா சின்சியராக படித்தான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணான், அது நிஜமாக பண்ணானா இல்லை அவங்க அப்படி சொல்கிறாங்களா என்ன இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க. இது சின்ன பையனுக்கு இப்போ அவனுக்கு வந்து ஒரு வயசுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி அது ரொம்ப வந்து ஷாக் மாதிரி ஆகிட்டு அந்த பையனுக்கு பண்ணி ரொம்ப பயந்து ஷாக் ஆகி அதுலேருந்து அவனுக்கு ஞாபக சக்தியே குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் படித்து வந்து 10th வரைக்கும் வந்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஞாபக சக்தி குறைச்சலாக இருக்குது. ஆனால் அதனால் வந்து அவன் வந்து உண்மையிலேயே ரொம்ப எஃபர்ட் போட்டான். இதில் வந்து நல்ல எஃபர்ட் போட்டு சின்சியராக உழைச்சி பண்ணி எழுதியிருக்கிறான் எக்ஸாமு. பரவாயில்ல, அதில் வந்து அவன் ஃபெயில் ஆகிட்டான். எல்லா சப்ஜெக்ட்லையும் 32% தான் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் பரவாயில்ல, என் பையன் வந்து கண்டிப்பாக மீண்டு வருவான், திருப்பி படித்து கண்டிப்பாக வந்து சின்சியராக எஃபர்ட் திருப்பியும் போடுவான், கண்டிப்பாக அவன் மீண்டு வருவான், நல்லா பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கோம். அந்த பையனோட பிரதர், சிஸ்டர், பாட்டி எல்லாமே இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸு, பக்கத்து நைபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கோம், நீ தோண்டு போயிடாத, உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. என் பையன் வந்து படிப்பில் தான் வந்து கோட்டை விட்டான், படிப்பு தான் லூஸ் பண்ணான், அவன் லைஃப்பில் வந்து விடலை, லைஃப்பில் வந்து வீணாகலை, லைஃப்பை வந்து அவன் இழக்கலை, கண்டிப்பாக அதனால் அவன் வந்து மீண்டு வருவான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவனுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த அளவு அவன் வாங்கினதே பெரிய விஷயம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பண்ணி கேக் வாங்கி கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அவ்வளோ மனசார வந்து அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் என்னென்னமோ எதிர்பார்த்துருப்பான், அது எப்படி நடக்கும், நிறைய வீட்டில் பார்த்துருப்போம், நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப அதை மீறி அந்த பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இந்த அளவு எடுத்ததே நீ பெரிய விஷயம், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற, ஆனாலும் உன்னால் தோத்துட்ட, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் இருப்பாங்களா, அது மாதிரி தெரியல. ஸோ அந்த அளவு பண்ணோன்னா அந்த பையனும் என்ன சொல்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க, மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே நான் வெறும் 200% ஒன்றில் கூட பாஸ் ஆகிறப்ப ரொம்ப வந்து கிண்டல் பண்ணி கேலிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப அப்செட் ஆகிருக்கிறான். அப்படிங்கிறப்ப வீட்டில் வந்து இது மாதிரி பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோ ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக நான் மீண்டு வருவேன், கண்டிப்பாக நான் வந்து சின்சியராக எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சு லைஃப்பில் வந்து நான் பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவேன்,
சாதிச்சு காட்டுவோம். அந்த பையன் உறுதியாக சொல்லியிருக்கான். பாருங்கள், நம்ம திட்டி மிரட்டி நம்ம பண்ணால் கூட இந்த அளவு பசங்க பண்ண மாட்டாங்க, பயத்தில் பண்ணுவாங்க, உடஞ்சி போயிடுவாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து அவன் சொல்கிறான்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, பேரண்ட்ஸ் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கிறான். அது கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டி ஆகணுங்க. நம்ம எத்தனை பேர் வந்து பசங்க வந்து படிக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் இப்போ ப்ரொஃபஷனல் காலேஜ் படிக்கிறாங்க, இல்லை வேறு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியர்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா? இது வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி படிக்கிறப்ப எத்தனை பேர் அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த கோர்ஸ் விரும்பி படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க விரும்பியே படிக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கம்பல்ஷன் தான் போவாங்க. இவங்க இது மாதிரி நீ படித்து அதில் வந்து இப்போ அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ. மற்ற பசங்க படிக்கிறப்ப நம்ம பசங்களும் படிக்கணும், நம்ம பசங்களும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கனவாயிடுச்சு பேரண்ட்ஸு. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை பசங்க மேலே திணிச்சு பண்ணுறாங்க. அது நிறைய பேர் வந்து அதுவே மன உளைச்சல் ஆகிடுது. நிறைய படிக்க மாட்டுறாங்க, நிறைய ஃபெயில் அரியர்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அப்போ தான் பார்த்துட்டு எல்லாருமே மனசு வருவாங்க. கரெக்டு தான், அது உண்மையை வந்து எல்லாருமே ஒத்துட்டு தான் நம்ம ஆகணும், ஒத்துப்பாங்க. என்ன இந்த பேரண்ட்ஸ் லூஸ்மாக பண்ணிட்டாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க பையன் எவ்வளோ முக்கியம் இதை பார்த்து நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் படிப்பு வந்தால் படிப்பாங்க, சில பேர் படிக்கலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை இல்லை விவசாயம் எதுவோ அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் பசங்க 6 பேர் இருந்தாங்கன்னா 6 பேரும் வந்து படித்து வேலை பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் இங்கே படிப்பார், ஒருத்தர் வேலை அப்படி தான். ஏன்னா அப்போ யாருக்கு படிப்பு வருதோ அவங்க படிக்கிறாங்க, படிப்பு வராதவங்க மற்ற வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் சில டேலண்ட் இருக்கும், அதில் முன்னேறுவாங்க. அதே மாதிரி படித்தவங்களால அதை செய்ய முடியாது. ஸோ அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க என்ன வருதோ டேலண்ட் இருக்கோ அது பிரகாரம் தான் வரணும். இப்போ சொல்லுவாங்க அந்த காலத்தில் 5 விரலும் ஒன்றாவா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 விரலும் ஒன்றா இருக்குன்னா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு திறமை அர்த்தம் இருக்குது. சில பேர் படிப்பு நல்லா மெமரி பவர் நல்லாயிருக்கும், நல்லா படித்து அப்படிங்க ஞாபகத்தை வச்சு நல்லா எழுதுவாங்க. சில பேருக்கு எவ்வளோ தூரம் படித்தாலும் புரியாது, மெமரி பவர் வந்து கம்மியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாருங்கள், நம்ம பேரண்ட்ஸ் வந்து பசங்களை நம்மளே புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் யாருங்க? பசங்க படிக்காமல் போனால் கூட பசங்க இருப்பாங்க, நாளைக்கு எது வேணால் பண்ணி பசங்களை முன்னேற்றி நம்ம எது வேணால் பண்ணலாம். ஆனால் பசங்க இது மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இது மாதிரி எனக்கு சொல்லி ஏதாவது பார்க்குறோம். எவ்வளோ பேப்பரை திறந்தா எவ்வளோ பேர் வந்து ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறாங்க, நம்ம எவ்வளோ பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் எதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் கூட சப்போர்ட் யாரும் இல்லாமல், இல்லை அவங்க பேரண்ட்ஸ்லாம் பேசி ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க, நீ நல்லா வருவ போவ நல்லா அப்படின்னு சொல்லி கனவோடுறதை பார்த்து அது நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி அவங்க மனசு உளைச்சல் இல்லை திட்டதுனால மற்றவங்க சொல்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆராயி அவங்க ஏதாவது முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு இது மாதிரி வந்து அவங்க எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். அது மாதிரி இருந்தால் நாட்டில் வந்து இது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. எந்த தப்பான விஷயமும் யாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. நல்லா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் எந்த ஃபீல்டில் அவங்க சரியாக வருதோ அதில் கண்டிப்பாக சாதிச்சு பெரிய ஆளாக கண்டிப்பாக வந்திருப்பாங்க. இனிமேலாச்சும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், எவ்வளோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கே தோணும், ஆமாச்சே நம்ம கூட அப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம், கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் நம்ம. அதான் இது மாதிரி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும். அதில் வந்து பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேறத்துக்கும் அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரியும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இனிமேலாச்சும் நம்ம தப்பாக பண்ணக்கூடாது. அதனால் பசங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பிறகு நம்ம அந்த பையனுக்கு ஒரு இது வந்துருப்பாங்க. நம்ம வந்து அவங்க திட்டிருந்தா கூட வந்திருக்காது. அது மாதிரி சொல்லுவாங்க, ஒரு இது வந்து இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னால நன்மையும் செய்துவிடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பையன் வந்து தப்பு பண்ணல, அவங்களுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணல. இதுதான் அந்த மாதிரி உதாரணத்துக்கு அந்த பையன் சரியாக மார்க் வாங்காமல் ஃபெயில் ஆனால் கூட ஒன்றால் முடியும் சொல்லி என்கரேஜ் பண்ணி இப்போ அந்த பையனுக்கு என்ன சொல்கிறான், கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன் லைஃப்பில், கண்டிப்பாக முன்னேறுவேன்னு சொல்கிறான் பாருங்கள். ஸோ இது வந்து அந்த பையனுக்கு பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். நம்ம கேள்விப்பட்டோன்னா கூட நாளைக்கு பெரிய லெவலில் இருப்போம். ஸோ இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இந்த சின்ன விஷயமே எவ்வளோ பெரிய விஷயமா இருப்பாருங்க. இது கண்டிப்பாக வந்து எவ்வளோ பேர் நம்ம வந்து பண்ணுறோன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து பசங்க மேலே தான் திணிக்கிறோம். இனிமேலாச்சும் அது மாறணுங்க கண்டிப்பாக. அதுக்குன்னு வந்து பசங்களை படிக்கலைன்னா படிக்காமல் போ அப்படின்னு சொல்ல விடல, அப்படி சொல்ல விடல. அவங்க உண்மையிலே அவங்க எஃபெக்ட் போடுறாங்களா என்னவோ நமக்கு தெரியணும். பார்த்து அவங்க படிக்கலைன்னா படித்து கூட அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்கணும். பசங்களுக்கு அவ்வளோதான் முடியுது, அவங்க கெப்பாசிட்டி ஒரு 50% எடுக்க முடியும், ஒரு 60 எடுக்க முடியும், இல்லை 40 தான் எடுக்க முடியும், இல்லை படிப்பே வரல 2 சப்ஜெக்ட் ஃபெயில் தான் ஆவானா அவங்க முடியல, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நினைக்கிற முடியும். பசங்க மேலே குறை சொல்லி நம்ம வந்து அவங்க லைஃப்பை வந்து நம்ம வீணாக்கக்கூடாது. இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப
அது வந்து ரொம்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சா இந்த வீடியோ போட்டேன். அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சல்யூட் தாங்க வைக்கிறோம் நாங்கள் இது மாதிரி வந்து பசங்களை இது மாதிரி கொண்டு வரத்துக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.